டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 27 சிஆர்பிஎஃப்னு அழைக்கப்படுற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எழுச்சி நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சிஆர்பிஎஃபின் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, தேர்தல் நடக்கிற சமயங்களில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறது, மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் ஏற்படுகிற பொழுது முழுமையான மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்றது, மிக முக்கியமாக நாட்டின் மிக முக்கிய நபர்களாக கருதப்படுகிற பிரதமர் மந்திரி போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுன்னு பல சிறப்பான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பணிகள் இருக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்முடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்முடைய வருகை தந்திருப்பவர் எஸ் அருள்குமார், ஐபிஎஸ், டிஐஜி, சிஆர்பிஎஃப், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் பிரிவு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். சந்தோஷம் சார். முதல்ல சிஆர்பிஎஃப் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி சிஆர்பிஎஃப்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார். சிஆர்பிஎஃப்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, இதோட தமிழ் விரிவாக்கம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கிய பிரதான ஒரு படை, சென்ட்ரல் ஃபோர்ஸ், பேராமிலிட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது சிஏபிஎஃப்பில் 5-6 பெரிய படை இருக்குது. அதில் வந்து முக்கியமான பெரிய படை வந்து சிஆர்பிஎஃப். ஸோ சிஆர்பிஎஃப் வந்து இப்போ ஸ்ட்ரென்த்து வந்து 3,50,000க்கு மேலே இப்போ ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்தியாவிலேயே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். இன்னொரு கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் மிகப்பெரியது வந்து சிஆர்பிஎஃப். ஓகேங்க சார். எங்களுக்கு சில இடங்களில் சிஆர்பிஎஃப் தெரியும், அதாவது பேரிடர் காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம், எலெக்ஷன் நடக்கிற இடங்களில் பார்த்துருக்கோம். அதை தாண்டி சிஆர்பிஎஃப்னுடைய பணிகள் என்னென்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் சார். சிஆர்பிஎஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு ஆர்கனைசேஷன். எங்கெல்லாம் இன்டர்னல் செக்யூரிட்டி, நாட்டு பாதுகாப்புக்கு வந்து சேலஞ்சிங் இருக்கும், அங்கெல்லாம் சிஆர்பிஎஃபோட டிப்ளாய்மெண்ட் இருக்கும். ஓகேங்க சார். இன்றைக்கி நம்ம சிஆர்பிஎஃபோட ரைசிங் டே செலிப்ரேட் பண்ணுறோம் சார். அதை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். சிஆர்பிஎஃப் வந்து நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய படை, சென்ட்ரல் ஃபோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பழமையான ஃபோர்ஸ். இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1939 வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ். இன்றைக்கி வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற நீமச் அங்கிற ஒரு இடத்துல தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பட்டாலியன் வந்து நீமச்சில். ஸோ அது வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து ஜூலை 27, 1939. ஸோ அதனால் அதோட ரிமெம்பரன்ஸை நம்ம ஒரு வருஷமும் அதை வந்து ரைசிங் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இப்போ நீங்கள் வந்து எங்கே படிச்சிங்க, எங்கே பிறந்தீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமாங்க சார்? நான் வந்து பிறந்த ஊர் வந்து சேலம். அதுக்கப்புறம் என்னோடய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் கோயம்புத்தூரில் படித்தேன். அதுக்கப்புறம் 2008 நான் ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹிமாச்சல் கேடரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒரு 5 வருடம் பணிபுரிந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டேட் போலீஸிங் பார்த்துட்டு இப்போ நான் சிஆர்பிஎஃப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்க சார். இப்போ சேலமில் பிறந்து சிஆர்பிஎஃப்பில் ஒரு டிஐஜி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் உங்கள் பணிகளில் நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத, நீங்கள் எப்போவுமே நினச்சி பார்க்குற சில சவால்கள்னு இருந்தால் அது என்னென்னு சொல்லுங்கள் சார். பல முக்கியமான சம்பவங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கூட எனக்கு 16 வருடங்கள் அந்த ஐபிஎஸ் காவல் பணியில் முடிவடைஞ்சிருக்கு. வாழ்த்துக்களுங்க சார். ஸோ அதனால் நம்ம போலீஸில் எல்லோருக்கும் தெரிய மாதிரி ஒரு நாளும் பல வெரைட்டிஸ் ஆஃப் சேலஞ்சிங் வரும். நான் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக வந்து இருந்திருக்கேன்.
அப்புறம் சிஆர்பிஎஃப் ஜாயின் பண்ண முன்னாடி நான் ஷிம்லாவில் வந்து டிஐஜி க்ரைம் பிரான்ச்சாக இருந்திருக்கேன். ஸோ அதில் வந்து பலதரப்பட்ட கிரிமினல் கேசஸ், மிக சென்சிட்டிவ் ஆன ஒரு ஆஃபென்சஸ் அதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய ஒரு இதில் வந்து இருக்கக்கூடிய பொசிஷனில் வந்து இருந்திருக்கேன். ஸோ அதனால் மிக முக்கியமான சொல்கிறது சொல்லணும்னா வந்து சைபர் கிரைம்ஸோட நான் வந்து ஓவரால் இன்சார்ஜாக வந்து இருந்திருக்கேன். அது இல்லாமல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட ஸ்டேட் நார்கோட்டிக்ஸோட கண்ட்ரோலிங் ஆஃபீஸராக வந்து இருந்திருக்கேன். இது மாதிரி பலதரப்பட்ட இது இருக்குது. அதனால் அது வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பல க்ரைம்ஸு, அஃபென்சஸ், டிராஃபிக் இதெல்லாம் நம்ம எல்லாமே வந்து டீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து இதை வந்து சிஆர்பிஎஃப் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ வந்து இந்த துறையில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? பெண்கள் வந்து அந்த சிஆர்பிஎஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாபில், அதாவது ஃபோர்ஸில், ஆர்மிலையும் சரி, ஆர்மியில் ஆகட்டும் சரி, சிஆர்பிஎஃப் ஆகட்டும் சரி, மற்ற சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆகட்டும் சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு விமன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வந்து சிஆர்பிஎஃப் 1987 வந்து மகிழா பட்டாலியன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து, இப்போ வந்து இன்றைக்கி தேதியோட இன்றைக்கி வந்து 6 பட்டாலியன் இருக்குது, மகிழா பட்டாலியன் ஒன்லி வித் விமன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் இன்னொரு வந்து பிரிவு இருக்குது, ஆர்ஐஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். நம்ம எங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ, கலவரம் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக போயிட்டு அது போவோம். அதுலேயும் வந்து ஒரு சின்ன டீம்லேயும் எங்களோட விமன் கம்போனண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரேங்க்லேயும் இப்போ வந்து விமன் லேடிஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய இருக்குது. பெண்கள் இன்றைக்கி எல்லா துறையிலையும் இருக்காங்க, இதுலேயும் பெண்களோட பங்களிப்பு இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது சார். எல்லா பணிகள்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன பாராட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற விருதுகள், பாராட்டுகள் அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். போன வருஷம் இதே எங்கள் ரைசிங் டேயில் வந்து நான் வந்து சிறிது நாட்கள் வந்து எங்களோட கான்ஸ்டபிள் ட்ரைனிங் சென்டரில் நான் வந்து பிரின்சிபலாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் எங்களோட அந்த ஆவடி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து உலக நாடு அளவில் எங்களோட இது ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து உள்துறை அமைச்சர்னால எனக்கு ஒரு ட்ராஃபி கொடுத்தோம், ஆல் இண்டியா பெஸ்ட் ட்ராஃபின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உள்துறை அமைச்சகத்தில் இருந்தப்போ ஒரு முக்கியமான ஒரு உள்நாட்டு இதில் சிறந்த பணி ஆற்றத்துக்காக அங்கே எனக்கு ஒரு விருது ஒன்று கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பல பாராட்டுக்கள், அந்த ஸ்டேட் போலீஸ் இந்த முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் கையில் பல விருதுகள் வாங்கியுள்ளேன். ஸோ இப்பொழுதும் நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணோம் ஆல் இண்டியா லெவலில் கோயம்புத்தூரில். எங்களோட கேம்பஸ், சிஆர்பிஎஃப் கேம்பஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஃபயரிங் ரேஞ்ச், அதாவது சுடுதளத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அது இந்தியாவிலேயே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு கருதி இப்போ வந்து வரப்போகிற நாளான்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்து எங்களோட சவுத் ஜோன் ஏடிஜி வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பரிசு வந்து தரப்போகிறார். நீங்கள் அந்த பரிசு பெற போகிறதுக்கு எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இப்போ குறிப்பாக இந்த பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ விழா காலங்களாக இருந்தால் கூட நம்ம வந்து நமக்குன்னு ஒரு நேரத்தை வந்து எடுத்துக்க முடியாது. எல்லா நாள் 24/7 வந்து இந்த பணியிலேயே தான் இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு துறை இந்த துறை. நான் இந்த துறையை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் நண்பர்களிடத்துலேருந்து எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்தது? அவங்க அதை எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, காவல்துறைனாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எப்போ வேணால் வந்து வேலை வரும். ஸோ அதுக்கு வேண்டி நம்மளோட டைமை நம்ம வந்து ரெடியாக வந்து வச்சுக்கிறோம். ஆஸ் பர் ரூல்ஸ் ஆல்சோ வந்து 24 மணி நேரமும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறது ஒரு வேலையில் தான் இருக்கணும் அப்படி அந்த ஒரு ரூல்ஸே இருக்குது. பட் அது வந்து எல்லா ரேங்க்ஸ்லேயும் அது நாங்கள் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க்கு தருவோம், ஒர்க் வந்து எடுப்போம்.
இந்த துறை வந்து நான் இந்த துறையில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார். இதுக்கு காரணம் வந்து யாரையாவது பார்த்து நீங்கள் மோட்டிவேஷனாக இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த துறைக்குள்ளே வந்தீங்களா, இல்லை இது உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினால இந்த துறைக்குள்ளே? முதல்ல இருந்தே அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும், ஏதோ அரசாகட்டும், அதோட வந்து முதல் நம்ம மனிதர்கள் பார்க்குறது என்னென்னா காவல்துறை, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி குடிமை பணி தேர்வில் வந்தோம்னா, ஸோ நம்மளும் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கௌரவம், பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நான் இந்த காவல்துறையில் வந்து கண்டிப்பாக அந்த உடையில் உங்களை பார்க்க, அந்த கம்பீரமான உடையில் பார்க்கும்போது எங்களுக்குமே அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குங்க சார். எல்லா விஷயங்கள்லையுமே முதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும் சார். உங்களுக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குங்களா சார்? நீங்கள் முதல்ல அந்த பணியில் சேர்ந்த அந்த வருடம், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு வந்து நார்மலான ஒரு பர்சனாக இருந்துட்டு நம்ம ட்ரைனிங், எங்களுக்கு வந்து நேஷ்னல் போலீஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில். ஸோ அது முதல் நாள் இந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் போட்டு அது ஒரு தனி ஒரு வந்து பெருமிதமான ஒரு உணர்ச்சி. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த இருக்கிற இளைஞர்கள், இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் சிஆர்பிஎஃப்க்குள்ளே நான் வரணும், நானும் நாட்டுக்காக என்னை அர்ப்பணிக்கணும், இந்த மாதிரியான பணிகளை நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிற இளைஞர்களும் இருப்பாங்கள்ல சார். இந்த துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுதல் சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? கண்டிப்பாக இது வந்து மிக முக்கியமான தருணம். இன்றைக்கி இப்போ இந்த இன்டர்வியூ போகிற காலத்தில் கூட எங்களோட சிஆர்பிஎஃப் ஆவடி கேம்பஸில் அந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து போயிட்டுருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் எதுக்குன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படிம்போம். அப்படின்னு என்னென்னா டிரைவர் முதல் கொண்டு கார்பெண்டர் முதல் பல வேறு ஒரு 7-8 வந்து ட்ரேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. பார்பர், கார்பெண்டர், கோப்லர், கார்டனர். ஸோ இதுக்குரிய அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருடம் மட்டும் 550க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. இது வரைக்கும் 3000 பேர் செலெக்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து வருடம் இந்த வேக்கன்சி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து படித்த இளைஞர்களுக்கு இது ஒரு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து செக்யூர்டு ஜாபு ப்ளஸ் யூனிஃபார்ம் ஜாபு, அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஸ்டார்டிங் சேலரியாக ஒரு நல்ல ஒரு கணிசமான சேலரியாக வந்து வருது. அது இல்லாமல் இந்த ஃபோர்ஸில் சேர்ந்தோம்னா அதுக்குரிய அலவன்சஸ், பர்க்ஸ் இதெல்லாம் தனி. ஸோ அதனால் இளைஞர்கள் வந்து தாராளமாக வரலாம். இதில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதில் காத்துட்ருக்கு. ஓகேங்க சார். பொதுவாகவே சொல்லுவாங்க சார், எல்லைகள்லையுமே சரி, நம்மை சுற்றி இருக்கிற இடங்கள்லையுமே இந்த மாதிரியான படை வீரர்கள் நம்மளை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நைட்டும் வந்து கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து நிறைய மாநிலங்களில் பணியில் இருந்திருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் வெளி மாநிலங்களில் பணியில் இருந்த உங்களுடைய அனுபவங்களை குறித்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். நான் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் அதில் வந்து நான் என்னோடய பணியை வந்து ஆரம்பித்தேன். ஏஎஸ்பி, எஸ்பி, டிஏஜி எல்லா லெவலையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அந்த மத்திய உள்துறையிலையும் டெல்லியில் வந்து பணியாற்றிருக்கேன். ஸோ அது இல்லாமல் முன்னாடி சென்னையிலையும் வேறு ஒரு துறையில் இருந்தேன். நான் உள்துறையில் வேறு ஒரு டெஸ்கில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இப்போ எங்கே போனாலும் காவல்துறையோட பணி வந்து ஆல்மோஸ்ட் பேசிக்குங்கிறது வந்து ஒன்று தான். அது வந்து என்னென்னா மக்களோட உடைமைக்கும் வந்து பாதுகாப்பு அளிக்கணும். ஸோ அதுதான் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட என்ன ரூல்ஸோ, அவங்களோட என்ன மேண்டேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த துறையில் வரணும், பணி செய்யணும் அப்படின்னா உடல் வலிமை, மன வலிமை இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க சார். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி இதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கணும்? உடல் வலிமையாக இருக்கட்டும், மன வலிமையாக இருக்கட்டும், இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி தங்களை தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? மெயினாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயின் வந்து ரன்னிங் போகணும். அது வந்து ஒரு ரேங்க்குக்கும் ஒரு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து கான்ஸ்டபிள் ரேங்க்குனால் அது வந்து 5 கிலோமீட்டரு வந்து இங்கே 24 நிமிஷத்தில் வந்து ஓடணும். இப்போ அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ட்ரேட்ஸ்மேன் அந்த மாதிரி இதுக்கு போகணுன்னா 1.5 கிலோமீட்டர் வந்து 9 நிமிடத்தில் ஓடுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும் அது. பட் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஃபோர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு வந்து எக்ஸசைஸும் அப்புறம் நல்ல ஒரு உணவு பழக்கத்தையும் மேற்கொண்டிருந்தால இதில் வந்து தாராளமாக இதில் வந்து நுழைய முடியும். ஓகே, ஆரோக்கியமாக இருக்கிறதும் இந்த பணியில் செய்கிறதுக்கான ஒரு பகுதியான தன்னை தயார்படுத்திக்கிற முறைன்னு சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக. தேர்தல் நேரங்களில் நீங்கள் நிறைய இந்த பாதுகாப்பு படையில் வீரர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார், சிஆர்பிஎஃப்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேர்தல் நேரங்களில் பணியில் இருந்த உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் அதை எங்களுக்கு சொல்லலாம் சார். இப்போ ஒரு எம்எல்ஏ தேர்தலாகட்டும், எம்பி தேர்தலாகட்டும், எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற எல்லா தேர்தலையும் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸோட டிப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆல் இண்டியா ஃபோர்ஸ் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு இசிஐ அண்ட் எம்ஹெச்ஏ ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து சிஆர்பிஎஃப். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா வந்து சிஆர்பிஎஃப் இல்லாமல் மற்ற ஃபோர்ஸஸ் வந்துச்சு, சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான டிப்ளாய்மெண்ட் பண்ணி அவங்களுக்குரிய போக்குவரத்து, அவங்களுக்குரிய ஸ்டே, ஃபுட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற அந்த ஓவரால் ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிஆர்பிஎஃப். ஸோ அதனால் வந்து எல்லா தேர்தலையும் வந்து சிஆர்பிஎஃபோட பங்கு வந்து மிக வந்து முக்கியமானது. ஓகேங்க சார். இப்போ தேர்தலில் நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பங்கெடுத்துட்டதை பற்றி சொன்னீங்க சார். இதே மாதிரி நாங்கள்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர்கள் சமயங்களில் நாங்கள் பார்த்த சில விஷயங்கள், அந்த மாதிரி நீங்கள் பயணித்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்கள் சார் எங்களுக்காக. நான் சொன்ன மாதிரி நான் ஹிமாச்சல் பிரதேசில் நிறைய காலம் பணியாற்றியிருக்கேன். அது வந்து இயற்கை பேரிடர் வந்து நிறைய வந்து வருவாங்க. அங்கே வந்து மலைகள், ஆறுகள், அதனால் அங்கேயும் வந்து நான் மாவட்ட எஸ்பியாக இருந்தப்போ நிறைய இந்த மாதிரி ஃப்ளட்டு, நிலச்சரிவு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃபோட உதவி வந்து ரொம்ப வந்து தேவைப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அந்த என்டிஆர்எஃப், நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து சிஆர்பிஎஃப்லேருந்து தான் டெப்டேஷன் போயிட்டு அங்கே ஒரு தனியாக அது ஒரு படையாக வந்து மாறிச்சு. ஸோ அதனால் சிஆர்பிஎஃபோட பணி இதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வந்து முக்கியமானது. அது இல்லாமல் 4 வருடங்கள் முன்பு கோவிட் அப்போ கூட அங்கே எங்கள் கேம்ப், எங்கெல்லாம் எங்களோட கேம்ப் இருக்கோ சிஆர்பிஎஃப் கேம்ப், ஸோ அது பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் நிறைய நம்ம வந்து உதவி ஆற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஆர்பிஎஃப் சென்டர்லேயும் ஒரு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு சில இடத்துல 20 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அதனால் கோவிட் சமயத்தில் இல்லாமல் மற்ற சமயத்துலேயும் பொதுமக்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவம் வந்து பார்க்குறோம். ஓ சரிங்க சார். இப்போ வந்து இயற்கை பேரிடர்கள் சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு போய் உதவுறதுக்கு நிறைய இடங்களுக்கு பயணப்பட வேண்டியிருக்கும் சார். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கால சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வெப்பமாக இருக்கலாம், ஒரு இடத்துல குளிராக இருக்கலாம். இதுக்கெல்லாம் எப்படிங்க சார் உங்களுடைய மனநிலைமையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை முறையிலே இருக்கட்டும், எப்படி நீங்கள் அதுக்குன்னே தன்னை தயார்படுத்திக்குவீங்களா? ஆமாம், அதுக்குன்னு வெல் ட்ரெயின்டு ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க தன்னை வந்து தயார்படுத்திட்டு தான் மற்றவங்களுக்கு வந்து உதவி வந்து புரிய முடியும். அதனால் எல்லா இந்த எக்யூப்மெண்ட்ஸு, மெஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வெல் ட்ரெயின்டு வெஹிக்கிள்ஸு எல்லாமே இருக்குது. டிரைவர்ஸ் முதல் கொண்டு அந்த டீம் வந்து எப்பயும் வந்து ரெடியாக வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த வேலையை கொடுத்தாலும் அதுக்கு வந்து கரெக்டாக சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக அவங்க அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தேவைப்பட்ட உதவி வந்து தரத்துக்கு வந்து எப்பயும் வந்து தயாராக வந்து இருப்பாங்க, ட்ரெயின்டு. எப்போவுமே அலர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை எங்களோட பகிர்ந்துக்கலாங்க சார். மறக்க முடியாது பல சுச்சுவேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அது மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கலாம், இல்லை சவால்களான சம்பவங்களாகவும். ஆமாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தெல்லாம் வேலை செய்கிறப்ப ஃபஸ்ட்டு போனப்போ நமக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது நமக்கு. ஸோ அங்கே இந்த மாதிரி ஸ்மக்லர்ஸு, ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணுறவங்க அவங்ககிட்டலாம் அங்கே இருக்கிற என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே வந்து வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி காட்டி நானே பல ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். க்ரைம் ஸ்பாட்டுக்கு போய் நானே அது வந்து டீகாய்ன்னு சொல்லுவாங்க போலீஸ் லாங்குவேஜில். ஸோ நம்மளாக ஒரு சென்னை ஒரு மதுரையிலேருந்து வர மாதிரி நம்மளே காட்டிக்கிட்டு
ஸோ அது ஒரு பேரம் பேசுகிற மாதிரி போயிட்டு ஸோ அதில் வந்து ஈடுபடுற அதில் வந்து அந்த ஸ்மக்லிங்கில் ஈடுபடுற பல நம்ம கேங்ஸை நான் வந்து கிராக் பண்ணியிருக்கோம். சிறப்புங்க சார். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் நிறைய திரைப்படத்தில் தான் சார் பார்த்துருக்கோம். பட் நேரடியாக அந்த விஷயங்களை கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குங்க சார். சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சிஆர்பிஎஃப் வீரர்களை நாங்கள் பார்க்க முடியுதுங்க சார். அதில் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? நான் சொன்ன மாதிரி சிஆர்பிஎஃப் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டேட் போலீஸில் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக வந்து இருந்திருக்கேன். மூணு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கேன். ஸோ அதில் வந்து பலதரப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. ஸோ மெயினாக க்ரைம் கண்ட்ரோலில் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பந்தோபஸ்து. ஸோ அதில் வந்து எந்நேரமும் 24 மணி நேரமும் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு துறை இது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஒரு பல லட்சம் மக்கள் வாழ்கிற டிஸ்ட்ரிக்டில் ஸோ நம்ம கீழே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை, நம்ம கீழே இருக்கிற காவல் அதிகாரி இவங்கெல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, கரெக்டாக க்ரைமை டிஸ்போஸ் பண்ணுறாங்களா, கேஸ் கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா, கோர்ட்டில் கரெக்டாக அது வந்து வாதாடப்படுதா, மெயினாக வந்து மக்களோட குறையை வந்து கரெக்டாக வாங்கி கம்ப்ளைண்ட்ஸை வாங்கி அதை வந்து கேஸுங்களாக அதை வந்து இதை பண்ணி கேஸ் போட்டு மக்களுக்கு வந்து நீதி வந்து கிடைக்கணும். ஸோ அதுதான் ஒன்லி மோட்டிவ். நம்ம பலதரப்பட்ட சட்டம் ஒழுங்குகள் இருக்குது. டிராஃபிக்கு, வேறு ஸ்பெஷல் க்ரைம்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து நம்மளோட காவல்துறை செட்டப் மூலிமா அவங்களுக்கு கரெக்டான நீதி, கரெக்ட் டைமில் நீதி தரணும். அதுதான் ஒன்லி மோட்டோ ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சிஆர்பிஎஃப்ல இருக்கிறவங்க மிக முக்கிய நபர்களாக நம்ம சொல்லப்படுற பிஎம் அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட பாதுகாப்பு பணிகளில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறித்து எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். நம்ம நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து தனியாக எஸ்பிஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலவேறுபட்ட தலைவர்கள், பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட சிஆர்பிஎஃப் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து தருது. ஃபார் ஆல் மோஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், ஸோ அவங்களுக்கு எல்லாமே சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் வந்து தருது. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம ஒரு 4 முக்கியமான ஒரு நபர்களுக்கு நம்ம சிஆர்பி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விஐபி ப்ரொடெக்ஷன்லேயும் முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது சிஆர்பிஎஃப். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து இந்த துறையில் இப்போ இருக்கீங்க சார். ஆனால் இப்போ பள்ளி பருவத்திலையோ கல்லூரி பருவத்திலையோ கேட்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், அந்த மாதிரி போலீஸ் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான கனவு இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சு சார்? நீங்கள் இது மாதிரியான ஒரு துறைக்குள்ளே போகணுன்னு நினச்சிருக்கீங்களா என்னைக்காவது? நம்ம ஒரு அரசு துறையில் போகணும் முன்னாடியே எனக்கு ஒரு யோசனை இருந்தது. பட் வந்து அது வந்து ஒரு பருவத்துலேயும் அது மாறும். ஸோ அதனால் ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் அதனால் ஒரு பருவத்தில் மாறதுனால நமக்கு அந்த பருவத்தில் காலேஜ் முடித்து இந்த தேர்வுகளுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க சமயத்தில் எனக்கு இந்த காவல்துறை மீது ஒரு வந்து இணைப்பு வந்தது. அப்போ நீங்கள் அப்போவே உங்களை உடல் அளவில் அதுக்கான தகுதி பணிகளுக்கு போகிறதுக்கு உடல் அளவில் நம்ம தகுதிப்படுத்திக்கணும்னு சில பயிற்சிகள் எல்லாம் சிலர் எடுப்பாங்க சார். அந்த மாதிரி நீங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்களா? அதுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? இல்லை, காவல்துறைக்கு வந்து இப்போ நம்ம குடிமை பணி தேர்வுகள்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஃபிட்னஸாக இருந்தால் போதும். இந்த காவல்துறை பணிக்கு வந்ததுக்கப்புறம் அது ட்ரைனிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அது நம்ம வந்து கற்றுட்டு அது நம்ம ஃபிட்னஸ் வந்து இதான் தெரியும். அந்த பணிக்கு ஏற்ற மாதிரி பணிக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை வந்து அதிகம் வந்து பண்ணி ஆகணும். அதுக்குரிய ட்ரைனிங் வந்து எங்களோட ட்ரைனிங் டைம்லேயே வந்து கொடுத்துருவோம். சரி, சேலமில் ஆரம்பித்த உங்களுடைய இந்த பயணம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு. இதோடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் இன்றைக்கி எங்கள் கூட ரொம்ப அழகாக பகிர்ந்துருக்கீங்க சார். எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.